ஜூலை 15ஆம் தேதி அன்று 2 நாள் பயணமாக கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு வருகை தந்த முதல்வர் மு.க.ஸ்டாலின் சிதம்பரம் பகுதியில் பல்வேறு விழாக்களில் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை மக்களுக்கு வழங்கியதோடு உங்களுடன் ஸ்டாலின் என்கிற திட்டத்தையும் தொடங்கி வைத்துவிட்டு மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு மதியம் 1:10 மணி அளவில் வருகை புரிந்தார். சிதம்பரத்திலிருந்து சீர்காழி செல்லும் புறவழிச்சாலையில் மாவட்டத்தின் எல்லையான சோதியக்குடி என்ற இடத்தில் முதல்வரை மயிலாடுதுறை கலெக்டர் ஸ்ரீகாந்த் வரவேற்றார். தொடர்ந்து அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் முதல்வருக்கு வரவேற்பு அளித்தனர். இதனையடுத்து சோதியக்குடி அருகே கொள்ளிடம் மேற்கொன்றிய திமுக சார்பில் புதிதாக அமைக்கப்பட்டிருந்த முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் வெண்கல திருவுருவ சிலையை முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து அருகே புதியதாக அமைக்கப்பட்ட 60 அடி உயர கொடிக்கம்பத்தில் திமுக கொடியை ஏற்றி வைத்தார். விழாவில் அமைச்சர்கள் கே.என். நேரு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், மெய்யநாதன், கணேசன், டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏ.கே.எஸ். விஜயன், திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன், திமுக உயர்நிலை செயல் திட்ட குழு உறுப்பினர் குத்தாலம் கல்யாணம், மயிலாடுதுறை எம்பி சுதா, எம்எல்ஏக்கள் சீர்காழி பன்னீர்செல்வம், மயிலாடுதுறை ராஜ்குமார், கிழக்கு ஒன்றிய செயலாளர் மலர்விழி திருமாவளவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இனி நீங்கள் நிகழ்வுகளை பார்க்கலாம். பள்ளிக்கு வர குழந்தைகள் வயிற்று பள்ளியோடு இருக்கக்கூடாது. காலை ஒரு திட்டம் கொண்டு வந்தோம். அரசு பள்ளிகளை படித்து இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் திருக்கரங்களால் திறந்து வைப்பார்கள். மிஷின் வேலை செய்யல, கையால இழுக்கிறாங்க. கையால இழுக்கிறாங்க பாரு. ரிமோட் எங்கன்னு கேட்கிறாரு. அவங்க போட்டோகிராஃபர் தானே கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகே, சூப்பர் 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 சூப்பர். சார் கொஞ்சம் வழி விடுங்க சார். மேடம் சார், இங்க சார். சார் மேடம் உள்ள வாண என்ன ஜெயப்பேண்ணா
ரூபாய் வழங்குகிறோம். நம்முடைய மாணவர்கள் வகுப்பறைக்கு தாண்டி தங்களுடைய திறமை தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.